ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலர் சேனல்ல செய்ய போற ரெசிபி பீட்ரூட்ல கேசரி தான் செய்ய போறோம். வாங்க பாத்திரலாம். கடாயை நல்லா காயுதுங்க. நெய் சேர்த்துட்டு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கேசரிக்கு வந்து பீட்ரூட் தாங்க செய்ய போறோம். நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல. பீட்ரூட் நல்லா திருவியாச்சு. நல்லா சுடு தண்ணி ஊற்றி கலரை இறக்கிக்கலாம். இப்போ நல்லா ரவை இளவரப்பா வறுத்தாச்சுங்க. சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு ரவை தண்ணி சேர்க்கணுங்க. இப்போ வந்து பீட்ரூட்டு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேசரிக்கு இப்போ லைட்டாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் முந்திரி சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம செஞ்ச கேசரி பீட்ரூட் கேசரி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நாம செஞ்ச கேசரி வந்து அல்வா பதத்துல ரெடி ஆயிடுச்சுங்க. பவுலுக்கு மாத்திக்கலாம். ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்க. இன்னைக்கு நம்ம செஞ்ச கேசரியை சாப்பிட்டு பார்த்துக்கலாங்க. சூப்பரா இருக்கு டேஸ்ட்.